யூடியூப்ல நமக்கு வந்துட்டு எப்ப பணம் வரும் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? அதாவது என்னைக்கு நம்ம வந்துட்டு யூடியூப்ல இருந்து சம்பாரிச்ச பணம் ஆட்சென்ஸுக்கு போகும், ஆட்சென்ஸ்ல இருந்து எப்போ நமக்கு வரும் அப்படின்றது தெரியுமா? ஸோ இது நிறைய ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். முதல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றது யூடியூப்ல ஆட் ஆயிடும். அதாவது யூடியூப் ஆட் மூலியமா ரெவன்யூ வருது இல்லைங்களா? அந்த ரெவன்யூ வரக்கூடிய பணம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யூடியூப்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி எடுத்துக்கோம்னா, ஸோ லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய அப்டேட்டிங் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஒரு பணம் அப்படின்றது உங்களுடைய ஸோ யூடியூப்ல இன்னைய நாளுக்கு இவ்வளோ ஏறி இருக்கு, இன்னைய நாளுக்கு இவ்வளோ ஏறி இருக்கு. ஏன்னா 2 நாள் டிலே விட்டு தான் அது அப்டேட் அப்படின்றது பண்ணும். இப்போ இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ போறேன்னா, இன்னைய நாள் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ வியூஸ் போகுதுன்னா, நாளைக்கு விட்டுருங்க. நாளை கழிச்சு தான் அது யூடியூப்ல அப்டேட் அப்படின்றது ஆகும். 48 ஹவர்ஸ் அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ கண்டிப்பா யூடியூப் யூஸ் பண்றவங்களுக்கு அது வந்துடும். அது அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய அந்த பணம், ஆடுக்கு வரக்கூடிய காசு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ 5 பைசா 10 பைசா இந்த மாதிரிலாம் ரூபா 2 இந்த மாதிரிலாம் சேர்த்து அது என்ன செய்யும்னா, அது வந்துட்டு இது போல நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பணத்தை ஆட் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா யூடியூப்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு 48 ஹவர்ஸ், அதாவது வந்துட்டு 48 ஹவர்ஸ் 2 நாள் கழிச்சு அது அப்டேட் அப்படின்றது கொடுக்கும். இப்படிதான். இப்போ நீங்க 1ஆம் தேதி கிராஸ் பண்ணியிருந்தீங்கனாலும், அதாவது 31ஆம் தேதி முடிச்சிட்டீங்களா, 1, 2 2ஆம் தேதி தான் உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் அப்படின்றது வந்து நடக்கும். 3ஆம் தேதியிலிருந்து அந்த 1ஆம் தேதி கால்குலேஷன் அப்படின்றது போகும். சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய பணம் எங்க போகும்? இப்போ வந்துட்டு நமக்கு 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்துட்டு 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த பணத்தை சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பணத்தை சேகரிச்சு வச்சு உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல இந்த இடத்துல வந்துட்டு காமிக்கும். நீங்க போயிடுங்க, நான் வந்துட்டு அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் ரெவன்யூ டேப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு ரெவன்யூ டேப் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எஸ்டிமேட் ரெவன்யூ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் ரெவன்யூ எல்லாம் போட்டு ஸோ போட்டிருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா வந்துருக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு 137 ரூபாலாம் வந்துச்சு. சரி, அது போன மாசமா கணக்கு பார்க்கல. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மாதம் எவ்வளோ வந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாதம் எவ்வளோ வந்துச்சு, ஏப்ரல் மந்த் யுவர் ஸோ ஹவு மச் ஏர்னிங் அப்படின்னு லாஸ்ட் 6 மந்த்துக்குன்னு கீழே போட்டிருப்பாங்க. கீழே டேப்ல இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்கே கசரை வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த பணம் அப்படின்றது ஆட் ஆகி இது என்ன ஆகும்னா, ஒரு நீங்க $100 வந்தால் தான் ஆட்சென்ஸுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ஸோ $100 வர்றதுக்கு வந்தாலும் $100 வந்தாலும் வராட்டி அதை ஆட்சென்ஸில் அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. ஆட்சென்ஸ்ல இருந்து வர்றதுக்கு தான் உங்களுக்கு $100 மினிமம் அப்படின்றது வந்து தேவை. ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஒரு அமௌண்ட் வருதுங்களா, இந்த அமௌண்ட் எப்போ ஆட்சென்ஸுக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி, ஏன்னா 3ஆம் தேதி தான் அப்டேட் ஃபைனல் அப்டேட் அப்படின்னு 2ஆம் தேதி ஆயிடும். ஸோ 2ஆம் தேதியிலிருந்து வந்துட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9, 10, 11 இந்த 3 நாளுக்குள்ள கம்பல்சரி உங்களுடைய பணம் அப்படின்றது வந்துட்டு ஆட்சென்ஸுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இது எந்த தருணத்திலையும் ஸ்டாப் ஆகாது. அப்படி ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும். ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல தான் சுகரா வரும்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே அனுப்பிடுவாங்க. இந்த கால்குலேஷன் போடும்போதே, ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, அப்பதானே உங்களுக்கு பணம் போட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வந்துட்டு ஸோ உங்களுக்கு மெயில் அனுப்பி அதை சரி பண்ண சொல்லிடுவாங்க. உங்களை விட உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யூடியூப் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னு கேக்குறீங்களா, அவங்களுடைய கடமை இதெல்லாம் பண்ணியே ஆகணும். ஏன்னா பிகாஸ் இது சின்ன விஷயம் கிடையாது. நீங்க ஆஃப்டர் தட் மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பார்க்கக்கூடிய யூடியூப் கிடையாது அது. நீங்க வந்துட்டு டாக்ஸ் யூஎஸ்ல டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த டீட்டெயில் கொடுக்கணும், பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய விவரங்கள், தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்றது கொடுக்கணும். தனிப்பட்ட தகவல் பர்சனல் டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ விவரங்கள், நீங்க யாரு, நீங்க உண்மையாலுமே இந்த பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். எவ்வளவு பேர் இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாம தட்டுமாறிட்டு இருக்காங்க தெரியுங்களா, நிறைய பேருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு ஸோ ஈஸி. ஸோ அதே போல வந்துட்டு ஸோ ஹார்ட். இது வந்து கஷ்டமும் கிடையாது, ஈஸியும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 9, 8, 9, 10, 11 அதாவது 9, 10, 11 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 நாளுக்குள்ள உங்களுடைய ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் அப்படின்றது அனுப்பப்படும். அப்போ ஆட்சென்ஸ்ல அனுப்பின பணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சென்ஸ்ல அனுப்பின பணம் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ கம்மிங் 21st வரைக்கும், அதாவது அதே மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் அது அப்படியே தான் அங்க இருக்கும். அப்போ 21ஆம் தேதி அப்படின்றத வந்துட்டு ஸோ என்ன செய்யும் ஆட்சென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பும். அது 21ஆம் தேதியும் வரலாம், அல்லது 20ஆம் தேதி வந்துட்டு 22ஆம் தேதி கூட வரலாம், அல்லது மேபி வராம கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல எனக்கெல்லாம் வந்துட்டு மெயிலும் வந்திருக்காது,
எனக்கு வந்துட்டு பணமும் யூடியூப் ஆட்சன்ஸ்ல வந்துட்டு அந்த டாலர் ரீச் ஆன உடனே அந்த ப்ளூ கலர்ல வந்துடும். அந்த ப்ளூ கலர்ல வந்ததும் எனக்கு வந்து கம்ப்ளீட் அது வந்து ஜீரோ பண்ணியிருக்காது. ஆனா வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்துட்டு என்னுடைய பேங்க் தரப்புல இருந்து மெயில் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வைடு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேங்க் தரப்புல இருந்து எனக்கு மெயில் வந்துடும். அந்த மெயில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு பணமே கிரெடிட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு 21ஆம் தேதி ஆட்சன்ஸ் நான் ப்ராப்பர் வே சொல்லிடுறேன். நான் 21 to 26 யூடியூப் ஆட்சன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பிடும். ஸோ 21, 26 இந்த டேஸ்க்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுடைய சேனல்ல போய் அந்த ஏர்னிங் பட்டன் இருக்குல்ல, நீங்க வந்து இதுல போங்க, சிஸ்டம்ல போய் லாகின் பண்ணிட்டு ஏர்னிங் பட்டன்ல போய் பாருங்க. அதாவது வந்துட்டு கெட்டிங் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து 21 to 26 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க சம்பாதித்த பணம் அப்படின்றது ஆட்சன்ஸ்ல இருந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும். $100 நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதை தான் இந்த இடத்துல இவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. அப்போ 21 to 26 நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா மேக்ஸிமம் அதை விட மாட்டாங்க. 21ல உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆயிடும். அதாவது உங்களுடைய பணம் நாங்க அனுப்பிட்டோம், நீங்க ஒரு 15 நாள், நம்ம ஊருடைய வந்துட்டு பேங்க் ரூல்ஸ் படி முதல்லலாம் 6 நாள் 1 வாரம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 15 நாள் அப்படின்றது போட்டாங்க. ஸோ நம்மளுடைய ரூல்ஸ் படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். 15 நாளுக்குள்ள இந்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. ஆனா 22, 23 இந்த டேட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த பணம் அப்படின்றது நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து நம்மளுடைய கணக்குக்கு பணம் வந்துடும். ஷுவரா வந்துடும். இது எந்த விதத்திலையும் ஸ்டாப் ஆகாது. இது வந்துட்டு ஒரு நாளும் இது ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. உங்க பணம் எங்கேயும் போகாது, வந்துடும். இந்த எங்க தெரியுமா வரும்? யூடியூப்லனா முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க இயர்லி டாக்ஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க. நானும் பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி மெயில் வந்துடும். அதே போல உங்களுடைய பேங்க் தரப்புல தான் கொஞ்சம் குவைட்டா இருப்பாங்க. என்ன காசு இது, எது காசு, சரி யாராவது கேட்கட்டும் நமக்கு அப்படின்ற மாதிரி குவைட்டா இருப்பாங்க. அப்போ யூடியூப் சொன்னபடி அந்த 21 to 26 டேஸ் வெயிட் பண்ணுங்க. இல்ல பேங்க்ல விசாரிங்க, இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது பணம் வந்திருக்கா. ஆனா பேங்க்கும் வந்துட்டு ரொம்ப குவைட்டா இருக்க மாட்டாங்க, மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு மெயில் ஐடி சரியில்லாம இருக்கலாம், மெயில் ஐடி நீங்க சரியா செக் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி அது அந்தந்த டைம்ல வந்துடும். நீங்க பயப்பட தேவையில்ல. அப்படி வரல, ஏதாவது இது இஷ்யூ இருக்குன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சிம்பிளா உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி கரெக்டா கண்டென்ட்டை போடுங்க, கரெக்டா வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல ஏர்னிங் வர மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ அதை கரெக்டா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ஸோ மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோக்களை நீ தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு யூடியூப் தரப்புல இருந்து எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்குல கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கான கேள்விகளுக்கு இது ஒரு விடை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டரை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, 40 rupees. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்துட்டு நீங்க சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது கம்பல்சரி கிடையாதுங்க. ஏன்னா யூடியூப் கிரியேட்டர்ன்றதுனால இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். சூப்பர் தேங்க்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களுக்கானதை எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க, அப்படி இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்ப்போம். நீங்க பண்ணீங்கனாலும் சந்தோஷம், பண்ணாட்டியும் சந்தோஷம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.